தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்க போகிறது? மெயினா பல்லு பிரச்சனை. பல்லு சம்மந்தப்பட்ட, கண் சம்மந்தப்பட்ட உபாதைகள் வந்து நிவர்த்தியாகும். ஒரு சில பேருக்கு குடும்பத்தில சின்ன சின்ன சஞ்சலங்கள் வந்து நிவர்த்தியாகும். பேச்சு ரொம்ப கம்பீரமா இருக்கும். பணம் பிரச்சனையே கிடையாது. தனுசுல இருக்கக்கூடிய நபர்களுக்கு பல பேருக்கு வந்து இன்டர்வியூ கால் கிளியர் ஆயி, அதாவது ஆர்டர்லாம் வரும். சூரியன், செவ்வா கன்ஜங்ஷன் வந்துன்னா, நீங்க சொல்ற ரேட்டு தான். இதுதான் லேண்டோட ரேட்டுன்னு ஒத்தீங்கன்னா, கண்டிப்பா வாங்கிப்பாங்க. செவ்வாய், சந்திரன் வந்து கண்டிப்பா அத வித்து குடுத்துருவாரு. எப்போ வரும்? 7ஆம் தேதி. 5, 6, 7, 8 அந்த 4 நாட்கள்ல இடம் விக்கக்கூடிய, நிலம் விக்கக்கூடிய, வீடு விக்கக்கூடிய, பூர்வீக சொத்துக்கள் விக்கக்கூடிய ஒரு பிராப்தம் உண்டாக போறது. 3ஆம் இடத்துல சுக்கிரன், புதன், ராகு. சூப்பரான டைம் பீரியட். கண்டிப்பா நெறைய பேருக்கு இடமாற்றம், தொழில் மாற்றம், வீடு மாற்றம், மனை மாற்றம், புதுசா வண்டி வாகனங்கள் வாங்குவதுங்கிற மாரி ரொம்ப சந்தோஷமா இருக்க போறீங்க. எதுக்காகவும், யாருக்காகவும் கவலையே பட வேண்டியதில்ல. பிளான் பண்ணா போதும், அந்த விஷயம் அப்படியே சூப்பரா நடக்கும். தைரியமாக ஒரு காரியத்த ஜெயிக்க முடியுங்கிற ஒரு தன்னம்பிக்கை பிறக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. முழுமையான ஒரு வெற்றி. எதுலயுமே நம்ம பயப்படாம இருக்கக்கூடிய ஒரு நிலைமை. அதனால இந்த தனுசு ராசி நண்பர்கள்லாம் ஐயய்யோ! இப்படி இருக்கேன்னு ஃபீல் பண்ணாதீங்க. டைம் கரெக்ட்டா அமையும்போது தான் நடக்கும். இந்த டைம் உங்களுக்கு நல்லா இருக்கு. ஸோ தைரியமா நீங்க இறங்கி பண்ணலாம். பெரிய அளவுக்கு சக்சஸ் குடுக்கும். எந்த விஷயத்தையுமே ஆரம்பம் முதல் எண்ட் வரைக்கும் எல்லாமே சாதகமா இருக்கு. தனியா நின்று ஜெயிக்கக்கூடிய அற்புதமான ஒரு ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்க போறது. 4ஆம் இடத்துல சனி இருக்கிற வரைக்கும் கொஞ்சம் தேசாந்திரம் போறது. காசி, கயா, ராமேஸ்வரம், சிவபெருமானுடைய ஸ்தலத்துக்கு அடிக்கடி போயிட்டு வர்றது. முருகப்பெருமானோட தரிசனம் பார்க்கறது. மெயினா சுப்பிரமணியனை பார்ப்பது. பெரிய ஒரு சக்சஸ குடுக்கும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உச்சிஷ்ட மகா கணபதி வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசி ஆர்டர் மஞ்சள் நிறம்.